எல்லாம் ஊழல் பண்ணுறாங்க, எல்லாருமே ஏமாத்துறாங்க. இப்போ மாறினா சரியாயிடும். ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி நடந்துருக்கு. இப்போ இன்னொருத்தர் வருவாங்க, இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க ஊழல்லாம் போடுவாங்க. அப்போ ஊழலுங்கிறது வந்து ஐசோலேஷன் கிடையாது. ஸோ சமூகத்திலிருந்து தான் அரசியல்வாதி வர்றப்ப, இப்போ சமூகம் தவறாக இருக்கப்ப அரசியல்வாதி அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணி இன்னொருத்தர் போய் விவாதமாக சரி பண்ணி வரலாம் எதிர்பார்க்க இருக்கிறத கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா டெமோக்ரஸி பற்றி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம டெமோக்ரஸி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 60-65 இயர்ஸ் தான் டெமோக்ரஸி. 1947 அப்புறம்னா அது 52 தான் டெமோக்ரஸி கான்செப்டே இந்தியாவில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அமெரிக்காவில் ஒரு ஊழலே இல்லை, யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஊழலே இல்லை, இந்தியாவில் ஊழல் இருக்கும், தவறான பிரச்சாரம் என்னாச்சு. ராணிலட்சுமி வேலை பண்ணாங்க, உயிர் தியாகம் செஞ்சாங்க. அதெல்லாம் இல்லை. அவர் ஏன் அந்த ப்ராட் மைண்டட் அது எது கொடுத்தது எஜுகேஷன். இப்போ வந்து இந்தியாவில் வந்து கரப்ஷனும் பாப்புலேஷனும் ஈக்குவாலிட்டியாக வந்துருச்சு. இது காரணம் என்ன, இப்போ இருக்க ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ இங்கே இருக்கவன் வந்து நம்ம நாமினேட் பண்ணுறோம் போகிறோம், அங்கே இருக்க வந்து இன்டீரியர் குவாலிட்டியாக இருக்கான் அப்படின்னா அவன் ஏன் மாறுறான், அங்கே இருக்க சுச்சுவேஷனால அவன் மாறுறான். இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு மேலே இருக்கவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் அவன் தப்பு பண்ணுறான். அங்கேயே வந்து ஒருத்தனோட இது வந்து குறையுது. இப்போ ஸ்ரீலங்கன் மேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீலங்கன் மேட்டர் அவ்வளோ ஹைலைட் ஆகலை. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் இறங்கினப்பறம் தான் தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீலங்கன் மேட்டரே இதாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இப்போ ஸ்கூலில் 1991 மேலே இந்த ஒரு பிரிட்டிஷ் ராபர்ட் கிளே வந்து இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தாருன்னா அவர் பண்ணாருன்னா ஸோ கரப்ஷன் வந்து அந்த இடத்துல 1500 அந்த 15th century இருந்தே நம்மளுக்கு கரப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து கரண்ட் லெவலில் கரப்ஷனை மாற்ற முடியும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாற்ற முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து அதாவது நம்மளோட பிரிட்டிஷோட இன்வால்வ்மெண்ட் நம்ம கண்ட்ரி ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்குமே நமக்கு கரப்ஷன் இருந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து ஆனால் மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது சர்ச் பண்ண மாதிரி பிரான்ஸ், யூஎஸ்ஏ இன்னும் இந்த மாதிரி கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியில் கரப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் சொன்னாரு எஜுகேஷன் வந்து இந்தியா அதாவது இன்டராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் மற்ற கண்ட்ரி போய் இது பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, வேலை பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு கொடுத்து ஒரு இடத்துல வந்து வாங்க அப்படின்னா இதே வந்து அவங்க டாலருக்கு கொடுக்குறதுன்னு கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம இந்தியன் புரியுதா? ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து இப்போ இருக்கிற டெமோக்ரஸி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அவங்க டெமோக்ரஸி அச்சீவ் பண்ணுறது 200 years 300 years நடப்பு. அமெரிக்காவில் பிளட் வார் நடந்தது. அமெரிக்காவை ரெண்டாம் பிரிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணுறது பயங்கரமாக போராட்டம். இந்த போராட்டத்துக்கு விளைவுனால ஒரு அடிக்கடி ஒரு ஆவரேஜ் ஆகி தான் இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து சேர்த்துருக்காங்க. பட் இந்தியாவில் யோசனை இப்போ ஃப்ரான்ஸ் எடுத்துக்கோமே, இங்கிலாந்து எடுத்துக்கோமே, அதெல்லாம் சின்ன சின்ன கண்ட்ரி. அதில் டெமோக்ரஸி எவால்வ் ஆகுறது அங்கே தான் ஆரம்பிச்சு டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு 250 வருஷம் ஆச்சு. புரியுதா? ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 60 years தான் இருக்குது. உங்களுக்கு கேப் வெயின் கிடையாது. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. ஸோ நம்ம இன்னும் டெமோக்ரஸிக்கு பழகல, ஃபுல் டேக் டைம். சரி, அப்படி இருந்தால் ஊழல் அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் வந்து ஏன் ஊழல் நடக்குது, ஏன் அரசியல்வாதிகளுக்கு தவறாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பண்பாட்டை பற்றி நமக்கு பெரிய ஐடியா கிடையாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம ரிச் கண்ட்ரி சொல்லுவீங்க, யூரோப்பில் ஏதாவது கண்ட்ரி சொல்லுவீங்க, இல்லை ஜப்பான் ஒரு கண்ட்ரி சொல்லுவீங்க, இல்லைன்னா யூஎஸ் சொல்லுவோம். இது இப்படியே தான் இருந்ததா அப்படி ஹிஸ்டாரிக்கலாக அதை பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஷாக்ட். Up to 17th century, only two nations dominated the world GDP. One is China and India.